ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் பழைய வீடியோ தான். மட்ட ஊருகா சேனல்லேருந்து போட்ட வீடியோ தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் இதுனா வடக்கத்தி வாசிகளின் கமெண்ட்ஸ்கள் ஃபார் அவர் தமிழ் செம்ம ரெஸ்பான்ஸ் வீடியோ தான் பார்க்கறோம். இப்போ அந்த ஊர் ஆடியன்ஸ் நம்ம ஊர் சவுத் படங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க ஊர் படத்தை கொண்டாடவே யோசிக்கிறாங்க. அவங்களே அவங்க ஊர் படத்தை சாணியில முக்கி அடிக்கிறாங்க. சமீப காலமே நடந்து வந்துட்டு இருக்கு. ஆமா, அப்டேட்டே ஆகாம இன்னும் பழைய ஜானர்லயே பாருங்க. அடுத்து போன ஜானர் பழைய ஜானர்லயே எடுத்துட்டா படி பாப்பாங்க. ஒரே மாதிரி கமர்ஷியேஷன்ல பார்த்து சலிச்சு போய் நிறைய கண்டென்ட் உள்ள மூவிஸ் ரசிச்சு பார்க்கறோமோ அதே மாதிரி இப்ப நம்ம மாறி வருஷமா அவங்க நிறைய இந்த ஃபீல் குட் மூவிஸ், ரிலேஷன்ஷிப் பாண்டிங் மூவிஸ், நிறைய லைட் ஹார்ட்டட் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி அங்க உள்ள பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட மோஸ்ட்லி அந்த மாதிரி படம் தான் அதிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸும் வேற வழி இல்லாம அதை தான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரு பாயிண்ட்ல அதெல்லாம் அவங்களுக்கு சலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த செட் மேக்ஸ்ல போலீஸ் வாலா குண்டா 1, போலீஸ் வாலா குண்டா 2, போலீஸ் வாலா குண்டா 3 ஒரே பேர்ல 1, 2, 3, 4, 5 கடமைக்கு டப் பண்ணி நிறைய சவுத் டப்பிங் மூவிஸ் போடுவான். இப்ப விஜய் சூப்பர் பண்ணிட்டு இருக்க வேலையை அவன் அப்ப இருந்தே பண்ணிட்டு இருந்தான். ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சவுத் மூவி மசாலா படங்கள் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடவே இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அதை ரசிச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த யூடியூப் சவுத் படங்கள் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன் மூவிஸ் பார்த்து பழகி போனவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊர் கமர்ஷியல் மூவிஸ்லாம் ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு. சோ அதை அப்படியே ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பொண்ணோட அந்த பொண்ணு நல்லா இருக்கே. அதனாலதான் யூடியூப்ல நிறைய ஹையஸ்ட் வியூஸ் போன மூவிஸ் எல்லாமே நம்ம ஊர் மாஸ் மசாலா படமா இருக்குது. நம்பர் 2, நேட்டிவ் கனெக்டிவிட்டி. பெரும்பாலும் பாலிவுட் பெரிய ஹீரோஸ் படங்கள் எல்லாமே டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல சொல்லாம ஒரு ஃபாரின் சொல்லுவாங்க. நம்ம இந்தியால படம் பண்ணாலும் ஹாலிவுட் ஸ்டைல ரிச்சா பிரசன்ட் பண்ணணும்னு ஜனரஞ்சக ஜனங்களோட வாழ்வியலுக்கு ஒத்து வராமல் நிறைய படங்கள் வந்தது ஒரு ரீசன். ஆனா சவுத்துல நிறைய ரிலிஜியன் கனெக்ட் உள்ள படங்கள் நிறைய வரும். அதனால சமகால ஆடியன்ஸ்களுக்கு அந்த படத்தை விட இந்த படங்கள் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. லுக் வேற எங்கேயோ போகுது. நம்பர் 3, ரீமேக்ஸ் I avoid. பட் ஆனா எல்லாமே இங்க சவுத்ல இருந்து ரீமேக்கா போட்டுருக்காங்க. நம்ம ஊர் ஆடியன்ஸ் நிறைய சவுத் படங்களை தேடி பார்த்து ஃபயர் விடுறான். அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் அங்க இருந்து ரீமேக் பண்ணிருக்கோம். எல்லாமே நம்மளும் பாலிவுட்ல நிறைய எல்லா படத்தையும் ரைட்ஸ் வாங்கி வழக்கம் போல அவங்க ஸ்டைல்ல பார்த்தோம்னா இங்க இருந்து அதே மாதிரி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஜெர்சி, அது பச்சன் பாண்டே, அது குட்லக் ஜிரி, அது கட்புட்லி, அது போலா, அது விக்ரம் வேதா, அது செல்ஃபி, அது லால் சிங் ஜத்தா, அது லட்சுமி பாம், அது ஹிட், அது மும்பைக்கர். என்ன பாக்குற? எல்லாமே ரீமேக் படம் தான். நான் யூடியூப்ல பார்த்து சலிச்சு போன படத்தை நீ எதுக்கு செலவு பண்ணி எடுக்கிற? அதுக்கு நாங்க யூடியூப்ல நோக்க பார்த்துட்டு போயிருவோம்ல யூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனாலதான் நார்த் ஆடியன்ஸ் சவுத் படங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க, என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல அதிக பேர் பார்த்து இந்தியன் மூவிஸ் எதுவா இருக்குன்னா நம்ம ஊர்ல சுமார் ஒதுக்கி வச்ச மூவிஸ் தான் அவன் ரிப்பீட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இல்ல வெள்ளம் கொண்ட சீனிவாஸ் நடிச்சு போயப்பட்டு சீனை எடுத்த ஜெயஜானகி நாயக்கா இந்தி டப்பு தான் அங்க டாப். கிட்டத்தட்ட 60 கோடி பேர் இந்த படத்தை பார்த்து வச்சிருக்காங்க. இந்தியால மொத்தம் 129 கோடி, அதுல ஹிந்தி பேசுறவங்க மொத்தம் 52 கோடி. ஆனா இந்த ஹிந்தி டப் படத்தை பார்த்தவங்க 60 கோடி. ஹிந்தி பேசுறவங்க இந்த படத்தை பார்த்துப்பான்னு வச்சா கூட 8 கோடி எக்ஸிஸா வருது. அந்த அளவுக்கு இந்த படத்தை உலகம் முழுக்க விரும்பி பார்த்திருக்கானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன வரை ஹிந்தில அதிகம் பார்த்த ஹிந்தி டப் மூவிஸ் அல்லு அர்ஜுனோட டிஜே அண்ட் சரணியோட தான் இருந்துச்சு. ஒரு சில ரீசன்னால கோல்ட் மிக்ஸ் அடிச்சு விட்டான். அதனால இந்த வெள்ளம் கொண்ட பையன் முந்திரி கொட்டை. அதுக்கு அடுத்து அதிகம் பேர் பார்த்த படம் அதுக்கப்புறம் 3வது அதிகம் பேர் பார்த்த படம் அதுவும் நம்ம வெள்ளம் கொண்ட படம் தான், சீதா. 50 கோடி. வெள்ளம் கொண்ட சீனிவாசுக்கு தெலுங்குல பெருசு மார்க்கெட்டே கிடையாது. பெரிய ஹீரோயின் கூட நடிக்க வச்சுட்டு அவரே அங்க சர்வே பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படிப்பட்ட மனுஷன் படத்தை கோடிக்கணக்கில் பார்த்து கொண்டாடி வச்சிருக்கானுங்க. யாரா நீங்க? அது டோலிவுட் இருக்குது, ஆனா பாலிவுட் அத்தனை பேர் ரசிச்சு பாக்குறாங்க. பாலிவுட்ல வியூஸ் அதிகமா இருக்குது, ஆனா டோலிவுட்ல யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்ல வந்த சூப்பர்னு ஒதுக்கி வச்ச படத்துக்கு எல்லாம் அங்க ஃபயர் விட்டு வச்சிருக்கானுங்க. அதோட கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஹிந்தில அவங்க அதிகம் பார்த்து வச்சிருக்க தமிழ் டப் மூவி ராட்சசி. அதுக்கு அடுத்து அவங்க அதிகம் பார்த்து கொண்டாடி வச்சிருக்கிறது போலீஸ் வாலா குண்டா 2 எனப்படுகிற ஜில்லா. அந்த
படத்தை 200 மில்லியன் அதாவது 20 கோடி பேர் பார்த்திருக்காங்க. 10 லட்சம் பேர் லைக் போட்டு வச்சிருக்கானுங்க. ஜில்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் டெம்ப்ளேட் படம் தான். ஜில்லா மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப பாத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இப்போ போட்டு பாத்தீங்கன்னா அது ஏன் அப்ப பார்க்க நல்லா இருந்துச்சு இப்ப பார்க்க கிரிஞ்சா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெச்சூரிட்டி வந்துருச்சு. அப்படிப்பட்ட படத்துக்கு எப்படி குவிக்குன்னு பாப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜில்லா படத்துக்கு கீழ இருக்க கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கமெண்ட் சாரங் நாகர் கோஜே. ஐயோ உனக்கு பேர்ல என்னடா பேரு இது? சாரங் நாகர் கோஜே அப்படின்னு சொல்லிருக்காருன்னா one of the best movies of Vijay. Congratulations, you are the best movies of Vijay. ஏடா ஜில்லாவே one of the best movies உனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, ஆனா அவங்களுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. நான் 200 மில்லியன் வியூஸ்னே அடே வண்டுட்டம் தலையா. நான் 100 கோடி கலெக்ஷன்ரா. 100 பெருசா 200 பெருசா? ஐயோ ராமா. அடுத்த கமெண்ட் விஜய் குமார் அவரோட சொல்லிருக்காருன்னா I always cry when Vijay eat along with the villagers but not with their family. ஆமாங்க, அந்த சீன் பழைய விக்ரமன் பட சென்டிமெண்ட் மாதிரி ரொம்ப டச்சிங்கா. என்ன படம்? நானே 2-3 டைம் அழுதுருக்கேன். ஓ, இந்த ஜில்லா படத்துல வந்து டேய் யாரா நீங்க? யோ தலியா, நானே சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கேன் வேற. அடுத்த கமெண்ட் ஆஞ்சலே நாக் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இட் இன்ஸ்பயர் மீ டு பிகம் a deputy commissioner of police. இது இந்த படத்தை பார்த்தா அம்மா என்னடா பசிக்குதா? நான் இந்த சிட்டிக்கு டெப்டி கமிஷனர் ஆகலாம்னு இருக்கேம்மா. டேய் உண்மையாலுமே ஃபன் ஃபீல்டா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜில்லா படம் பார்த்தேன் பொறுப்பு வந்துருச்சு. நீங்க மதுரை படம் பார்த்திருக்கீங்களா? கலெக்டர் ஆயிருக்கு இல்லைன்னா நீங்க கலெக்டர் ஆயிருப்பீங்க, அதான் கேட்டேன். அடுத்த கமெண்ட் யஷ்கர் சொல்லிருக்காரு காஜல் அகர்வால் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இன் தி வேர்ல்ட். எஸ் டா, ஆஃப் கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுதா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா அழகா இருக்கு. இதுல எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, உண்மையாலுமே அழகா தான் இருக்கு, பியூட்டிஃபுல் தான். நான் இதை வழிமொழிகிறேன். அடுத்த கமெண்ட் legend.mx7 அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு டைம்ல மென்ஷன் பண்ணி சீன் இஸ் வெரி ஆசம். ஜில்லா படத்திலே மாசான சீன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்னா ஐ திங்க் இவர் அதான் சொல்றாங்க. வாங்க மென்ஷன் பண்ண டியூரேஷன் போய் பாப்போம். ப்ரோ ஹேஷ் பெட்டிஷனி ஆம்பா. அடுத்த கமெண்ட் போட்டுருக்காரு எம்டி கான்ஸ் vlogs அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஹார்ட் டச்சிங் மூவி. அது டச்சே பண்ணல. அடுத்து மிக்கி டான் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா this movie shows the love between father and son and KGF show the love between mother and son. South movies are mind blowing. This is too much, too much. நான் father and sonக்கு நீ மதர் அண்ட் சன்னுக்கு. அடுத்து அமிர்தா சிங் என்ன சொல்லிருக்காருன்னா this is the best movie ever and for dad son. என்ன பெரிய அப்பா பையன் பாசம். டான் பத்திரிக்கை நீ எம்டர்மகன் பாத்துறீங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா வடக்கன்ஸ் நெவர் மிஸ் டு அப்ரிஷியேட் ஆல் தி கிரிஞ்ச் மூவிஸ். அந்த சுமாரான படங்களை கொண்டாட வடக்கத்து வாசிகள்ல ஒருத்த மட்டும் நம்ம ஊர்க்காரனா தெரிஞ்சான். கியூட் கேர்ள் பூஜா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காஜல் அகர்வால் பிளஸ் போலீஸ் யூனிஃபார்ம் 2 எமோஜி. புரிகிறது. நல்லா தான் பாருங்க. பயமா இருக்கிற மாதிரி இல்ல, கியூட்டா ரசிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு நிமிஷம் ரிவர்ஸ் வா. கியூட் பூஜா. அம்மா பூஜா இதுக்கு காதல சிம் பண்ணுது. டேய் ஃபேக்கடி இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அடுத்து நசூஸ் ஜெவில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா this movie is very inspiring all of the world and women. I will want to do also same this movie. Thanks for movie director. I will want to do also same. I will want to do also same. Sure அந்த படத்துல வர மாதிரி பண்ணனுமா? Okay go ahead. ஐயா போலீஸ் ஸ்டேஷன் போலாங்களா? போலீஸான்னு சொல்ல வரானே என்ன நினைச்சு. அடுத்து அப்சா அக்பர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா குவிட் இன்ட்ரஸ்டிங் மூவி. குவிட் இன்ட்ரஸ்டிங் மூவி. குவைட் இன்ட்ரஸ்டிங் மூவி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டுச்சிருக்கான் பையன். இதுல என்ன சொல்ல வராங்க? ஓ குவைட் இன்ட்ரஸ்டிங் மூவியா? அக்பர் நீங்க நடுவுல ஈ விட்டுட்டீங்க. சரிப்பா. டிகினா மோகன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா two things will define you. நீங்க கேட்டிருக்கனே. ஓ அது two things will define you னு சொல்வாங்க. Your determination when you have nothing and your attitude when you have everything. These two things from my favorite hero in Telugu cinema industry Mr. Vijay sir. Telugu cinema அவர் பேசின ஆடியன்ஸ் ஸ்பீச் எடுத்து கரெக்ட்டா போட தெரிஞ்ச உனக்கு. இது என்ன லாங்குவேஜ்னு போடல பாத்தியா? இப்படி தாங்க நிறைய வடக்கன்ஸ் தமிழ் ஹீரோஸ் டோலிவுட் நடிச்சிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல சொன்னா கூட பரவாயில்லை, படத்துலயே அப்படியே சொல்றாங்க. रजनी सा ग्रेट है ना, वो एक हाथ से बुलेट चलाते हैं, उसके 4 हिस्से हो जाते हैं. हॉलीवुड करे तो वाह, टॉलीवुड करे तो இருப்பா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, நான்
நாங்க கோடம்பாக்கம் தெரியும். கோலிவுட் நீங்க சொன்னது டோலிவுட். தமிழ் கோலிவுட், தெலுங்கு டோலிவுட். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. அடுத்து இந்த படத்துக்கு கீழ பார்க்க போற கடைசி கமெண்ட் சஃபா ஃபைசல் தாவூத் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இட்ஸ் honestly sad and funny that even after his seconds and died he was still praising the first one. அட ஆமாங்க. ఈ కుచ్చే తలగీడ పిడిచాలు నీ మేల పద్దు నాయగరి ఇవన్ ఏ சக்தி காவலன் துப்பாக்கி கத்தி தெரி ஃபயரோட விஜய் படம் கூட ஹிந்தி டப்பா இருக்கு. இருந்தாலும் ஜில்லா வரைச்சு பார்த்து வச்சிருக்கானுங்க ஏன்னு தெரியல. கொஞ்ச மாசம் முன்ன வர அதிகம் பார்த்த தமிழ் டப் மூவியா தெரியதா இருந்துச்சு. 25 கோடி பேர் பார்த்தாங்க. நார்த் சைடு ரொம்ப பாப்புலரா இருந்த மூவி ஏதோ ரீசன்னால டெலிட் செய்யப்பட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதனால ஜில்லா முதிக்கிச்சு. இது காவலன் ஹிந்தி டப். விஜய் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். இது கத்தி ஹிந்தி டப். படம் எல்லாம் எங்கேஜிங்கா போகும். இது ஜில்லாவோட இந்த ஜில்லா ஹிந்தி டப் சுமாரா தான் இருக்கும். அதனால இதுக்கு ஃபயர் விடுவோம் வா. அடுத்து அவங்க அதிகமா பார்த்து ஃபயர் விட்டுருக்கிற மூவி இது தமிழே சரியா ஓடல டேய். அது விசால் சிங்ஸ் எல்லாம் என்னடா ஒண்ணு சொல்லாம போற. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரிஞ்ச் பாக்ஸ் படம். அப்படியே பொதுவா சுந்தர்சி படம் எல்லாமே மினிமம் கேரண்டி மூவியா தான் இருக்கும். பெருசா ஆஹா ஹோஹோன்னு சொல்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி நல்லாவே இல்ல கேவலம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஆவரேஜ் சுந்தர்சி படத்துல காமெடி எல்லாமே இருக்கு. கேட்டகரியில வந்துரும். அந்த மாதிரி ஒரு படம் தான். அப்படி அந்த படம் தான் படத்தை எத்தனை பேர் அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. நிறைய டாக் ஜோக்ஸ் அதாவது நமக்கு தான் புரியல. சரி வாங்க இந்த படத்தோட கமெண்ட் செக்ஷனை பாப்போம். ஃபைசல் அல் நோமன் the script writer on this movie deserves beyond recognition. ஓஹோ சரி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூப்பிடுங்க. ரெகக்னிஷன் கொடுத்துருவோம். ஏண்டா ஆக்சன் படம் எனக்கு அது வந்து அப்படி இருக்குது. வேறடா நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அடுத்து ரஷீத் ஏஆர்எஸ் என்ன சொல்லிருக்காருன்னா விசால்ஸ் மாஸ்டர்பீஸ் ரெட் கார்பெட் வெல்கம் பை இந்தியா ஆடியன்ஸ் ஸ்டில் ராக்கிங். டேய் திடீர்னு எனக்கு அப்புறம் எவ்வளவு ஃபேன்ஸ் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து ஷிவ் கேபி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா டிசர்வ் நேஷனல் அவார்ட் வித் ஒரு ஆர்டின் எமோஜி. சார் நேஷனல் அவார்ட் கொடுங்க சார். ஏய் வாங்கடா. அடுத்து அவர் என்ன சொல்லிருக்காருன்னா விசால் சாரி சூப்பர் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டிங் ஸ்கில் பெஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார் பெஸ்ட் பர்சனாலிட்டி ஐ ஹவ் சீன் இஸ் ஆல் மூவிஸ் அண்ட் ஆல் ஆர் வொர்த் வாட்சிங் மூவி. டேய் நீங்க விசால் படம் எல்லாமே வொர்த் வாட்ச்னு சொன்னத கூட ஒத்து போய்டா. ஆனா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் டிசர்வ் சொன்னீங்களே அத மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. அடுத்து அவர் சொல்லிருக்காருன்னா the best part of the movie is விஜய் சேதுபதி. அவர் இந்த படத்துக்கு தண்ணி கேன் போட வந்தவரடா. அவர் பார்ட் ஆஃப் த மூவி ஆக்கிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன இவன் இந்த படத்தை என்ன பண்றதுன்னு பாக்குறீங்க. எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க. அடுத்து பிஎஸ் கிரியேஷன் சிஜி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வாட்ச் இட் ஃபர்ஸ்ட் டைம் ஆவரேஜ், வாட்ச் இட் செகண்ட் டைம் வெரி குட், வாட்ச் இட் தேர்ட் டைம் எக்ஸலென்ட், வாட்ச் இட் ஃபோர்த் டைம் சோ குட், தட் ஐ அம் வாட்சிங் இட் எவ்ரி டே 10 டைம்ஸ். அமைச்சரே இது எப்பவுமே ஏ ரமன் சாங்குக்கு வர கமெண்ட்ஸ் தானே, இங்க எப்படி? அடுத்து உதய என்ன சொல்லிருக்காருன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சுந்தர் சி. He expected to be a blockbuster in Kollywood but it got recognition from North. நீ பேசாம நார்த்துக்கே போய் சிவாஜி. டேய் அவனை இந்த படத்தை blockbuster ஆக்கிட்டானுங்க. நீ வண்டி அப்படியே வடக்கு பக்கம் விடு. चलो नार्थ इंडिया. அடுத்து மகேந்திர பாகுபலியோட அப்பா அமரேந்திர பாகுபலி என்ன சொல்லிருக்காருன்னா 50.45 to 51.15 டைம் மென்ஷன் பண்ணி awesome scene only south industry can think such scenes. அப்படி அந்த வாங்க பாப்போம். She is brilliant. इन 5 लोकेशंस में से एक लोकेशन सही है, पर कौन सी है ये बताना मुश्किल है. लंदन. तुम्हें वो रजिस्टर साइन करने वाला फुटेज याद है? उसमें मैंने उसका मोबाइल फोन देखा था. उसमें 2 टाइम जोन्स दिखा था. இதெல்லாம் எங்க கேப்டன் நரசிம்மா படத்துல எப்போ பண்ணிட்டாரு. जहां पानी ना हो रूखी सूखी जमीन पर भी उगता है नीम का पेड़. பின்னாடி என்னமோ இருக்குது ஆனா முன்னாடி வேற இருக்குது. இந்த பூ வந்து பாலைவனத்துல இருக்கு சொல்லி பண்ணது. அட பாவிங்களா, அது இப்ப பண்ணி வச்சிருக்காங்க. அது அதனால அந்த படம் ஓடல தமிழ்ல. மொஹிபுல்லா ஹெலால் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அன்பிலீவபிள் அவுட்ஸ்டாண்டிங் மூவி 10 out of 10. நீ எனக்கு எவ்வளவு மார்க் கொடுத்த? 139. அங்க பாரு அவன் 10க்கு 10 கொடுத்திருக்கான். நீ பெரிய ஆளா இவன் பெரிய ஆளா? அடுத்து ஷில்பா தேவன் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐ ரியலி லவ் when தமனா show her love towards விஷால். இந்த படத்துல தமனா லவ் மட்டுமா காமிச்சாங்க? அடுத்து விக்ரம் ஷேக் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா தமனா இஸ் சோ இருந்ததலே வந்து ஒருத்தன் அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுதாடா? அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா அப்படியே தான் இருக்காங்க. Never Stop Renting, one of the glamorous film created by Tollywood. மறுபடியும் Tollywood. டேய் டோலிவுட்டுக்கும் கோலிவுட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா மட்டும் கமெண்ட் பண்ணு. அது ஒண்ணு இல்லடா, படத்துல கிளாமர் அதிகமா இருந்தனால டோலிவுட் நினைச்சிட்டானுங்க. அவனுக்கு முன்ன பின்ன சுந்தர்சி படம் பார்த்தது இல்ல. அடுத்து அன்னபூர்ணா ரவுத் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா I have no words to explain how interesting is this movie. நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேணா. அடுத்து மனோஜ் பார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா
சொல்லியிருக்காருன்னா டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்ன தமிழ் வருது? ஓ நம்ம ஊருக்காரா? டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் தமனா பிராக்கெட்டுக்குள்ள கிரீன் ட்ரெஸ் ஃபார் ஒன்லி ரீசன் 100 million views and 1 M likes. இவ்வளோ கேவலமாடா உங்க டெஸ்ட்? இப்படி அவசரப்பட்டு மாதிரி ஹிந்தி படத்துல சாங் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டாங்களா? ஆமா கட் பண்ணிடுவாங்க. ஐயோ அப்ப பார்க்க முடியாது. உண்மையாலுமே கட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் பார்க்கல. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மாவனே, தமனா ஏதோ கிரீன் ட்ரெஸ்ல வருதாமே, நமக்கு அது காட்ட வேண்டாம் மாவனே. ஆடா மானங்க ஈத்ர பயல. அடுத்து ஷபிக் ரஹ்மான் என்ன சொல்லிருக்காருன்னா, இப்ப புரியுது ஏன் மோடிஜி பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு. அடுத்து கமெண்ட் பண்ணிக்கிறவரு சென்னை சத் போரோ. After watching this movie, I am just closing my eyes and rethinking what an awesome movie. எங்க கண்ண மூடு மாவனே, கண்ணை திறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து இந்த படத்துக்கு வந்த ஒரே மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் ஒன்னா பாப்போம் வாங்க. ஆஷிஷ் குமார் ஜா, சவுத் இந்தியன் மூவிஸ் ஆர் ரியலி கமெண்டபிள். எவ்ரி சீன் வாஸ் awesome and aesthetic, but some scenes are really based on imagination which might not be possible in reality. Then also kudos to the whole team for making such a worthy film. Worthy film? Shambhunath Jha, best movie ever, much better than any Bollywood movie. Hats off to the movie team who made this movie. Jay Shankar, South industry that gives best contents, no nepotism, pure talent. கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்தா ஒண்ணு மட்டும் தெரியுது, எல்லா கமெண்ட்ஸ்லயும் பாலிவுட்டை டிகிரேட் பண்ணி சவுத் மூவிஸை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா அவங்களுக்கு சவுத் மூவிஸ் மேல லவ் இல்ல, எங்க மேல காண்டி. அடுத்து ஆக்ஷன் படத்துக்கு கீழே கடைசியா பார்க்க போற கமெண்ட் விக்கி சின்னதேவன். என்னங்கடா இரும்பு திரை விட இதுக்கு அதிகமா லைக் கொடுத்துருக்கீங்க. இரும்பு திரை ஹிந்தியில் டப் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா இரும்பு திரை படத்தை விட ஆக்ஷன் படத்தை அதிகமா ஃபயர் வச்சிருக்கானுங்க. அடுத்து இவங்க அதிகமா பார்த்து வச்சு ஃபயர் விட்டு இருக்க படம் இந்த படத்தை 17 கோடி பேர் பார்த்து வச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தை கமெண்ட் செக்ஷன்ல பாப்போம். சஞ்சய் பெஹெண்டே, this movie is epic. Epic is a word of a lesser than what I mean in fact. Away home. Awesome தாடி எழுதி வச்சிருக்காங்க. ஆசமா? ஐயோ ஈஸ்வரா. தமிழ் மூவிஸ் 1.25.52 அப்படிங்கற டைம்ல மென்ஷன் பண்ணி the pink shirt guy's phone just fell out of his shirt packet. ஐயோ படத்துல காமெடி இல்லைன்னு எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சிட்டு போறானுங்க. அடுத்து பார்க்க போற கமெண்ட் தான் பயங்கரமான கமெண்ட். வேர்ல்ட் பெஸ்ட் மூவி. டேய் பெஸ்ட் மூவில மடியில இருங்கடா. டேய் நீ என்ன கோமாளி? அதான் சால்சாங் ரிடெம்ஷன், காட்ஃபாதர், வேர்ல்ட் பெஸ்ட் மூவி தான்யா. ராக்கி, அம்மா சத்தியமா நானும் வேர்ல்ட் பெஸ்ட் மூவி தான்யா. அதெல்லாம் வேர்ல்ட் பெஸ்ட் மூவி தான். அடுத்து இவங்க அதிகமா இதான் வேர்ல்ட் பார்த்த பெஸ்ட் படம் மூவி. அவதார்ல கூட கிடையாது. இந்த படத்தை 14 கோடி பேர் பார்த்து வச்சிருக்காங்க. இந்த மொரட்டை சீக்வல் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்க கூட ஒரு நம்பிக்கை ஏத்துட்டாடா. சரி ஓகே. என்ன சொல்லிருக்காருன்னா ஐ வாட் இல்ல இதை வந்து நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாட்டு சாமி ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து நீங்க இத்தனை பேர் பார்த்துருந்தாங்க சொன்னா சரி ஓகே ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி லவரா இருக்காங்களா அப்படின்னு கொடுத்தது. செகண்ட் பாட்டு எப்பறம் இத்தனை பேர் பார்த்தீங்க? தமிழ்நாட்டிலே இத்தனை தியேட்டர்ல கூட இத்தனை பேர் போய் பார்க்கலடா. ஓ திஸ் 4 டைம்ஸ் எங்க நிஜமா சொல்றீங்க? 4 டைம்ஸ் பாத்துட்டீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு மேட்டர் புரியல. சாமி 2 வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது மொக்கையா இருக்கும், செகண்ட் டைம் பாக்கும்போது பரவாயில்லை, எத்தனை டைம் பார்த்தாலும் மொக்கையா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எத்தனை டைம் பார்க்கலாம், நல்லா தானே இருக்கு, போர் அடிக்கல அப்படிங்கிறது தோணும். 4th டைம் பாக்கும்போது உங்க மைண்ட் அந்த படத்தை வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆசம்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் இவருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சச்சின் சர்மா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா Kirti's age equal to Vikram's doctor's age. Is it? RG only 2 letters. Okay. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா I would never marry a guy who would slap me no matter what. 2 question mark. It shows his ability to control himself. எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வராங்கனே புரியலையே. ஓ இந்த சீனுக்கா? இந்த மாதிரி கலாச்சாரம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் மாதிரி சீன்ஸ்லாம் ஹரிமாம்ஸ் படத்துல நிறைய வரும். அதனால நீங்க கோபப்படாம கூலா கோலா சாப்பிடுங்க ஆண்டி. ஃபேக் பீஸ்ட் அதை ஏன்டா ஞாபகப்படுத்துறீங்க? சரி அதையே நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு தான் தெரியல. The beginning then after 28 years later he must have grown old. என்ன சொல்ல வரானே ஒண்ணும் புரியலையே. 28 வருஷம் கழிச்சு வளர்ந்திருக்குமா? என்னது டேய் நீங்க இந்த படத்துல கதையே புரியாத படத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? Being is first second a perfect sequel something which lacks in Bollywood. இது பெர்ஃபெக்ட் சீக்வலா? அடடடடா இருந்தாலும் இவனுங்க ஓலாக்கு அளவே இல்லாம போச்சுப்பா. ஓகே சாமி ஸ்கொயர் கமெண்ட். இவங்க சாமி பார்ட் 1 கூட பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப பார்ட் 2 அந்த சீக்வல் வந்து ரொம்ப நல்லா இருக்குதாமா. இவனுக்கு வந்து அவதார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவதார் 1 2 வந்து நல்லா இல்லைன்னு சொன்னான்னு சொல்லுவானுங்க.
நமக்கு எதுக்கு ரொம்ப முடிஞ்சாச்சு. அடுத்து பார்க்க போற படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் எடுக்கப்பட்ட ஒரு கோலிவுட் திரைப்படம். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தியா இரும்புத்திரை அந்த மாதிரி தான் இந்த இது படத்தை சூப்பர் பார்த்தது 13 கோடி பேர் பார்த்து வச்சிருக்காங்க. விவேகமும் ஒரு பாலிவுட் படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்றேன்னா பாலிவுட்ல அவங்க நம்ம இந்தியால இந்த கதையை எடுத்தா பர்சன் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின் லொகேஷன் ஃபாரின் ஜூனியர் ஆர்டிஸ்ட் படத்தை எடுத்துட்டு வருவாங்க. விவேகம் அதே மாதிரி தான். விவேகம் படத்துல கதை என்ன? ஏகே ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் ஆபீசர் ஒரு மிஷனுக்காக போகும்போது அவரோட கூட வேலை செய்யற நண்பனே முதல் குத்திடுவான். அப்புறம் நண்பனை பழி வாங்கி அவன் கெட்ட முடிக்கிற கதை இல்லையா? இந்த கதையை அவங்க நம்ம ஊர் தூத்துக்குடியிலேயே ஏகே ஒரு போலீஸ் ஆபீசர் காமிச்சு அவர் ஒரு கேஸுக்காக போகும்போது கூட வேலை செய்யற சக போலீஸ் ஆபீசர்கள் அவர் முதுகுல குத்திடுவாங்க. அதுக்கு முதுகுல குத்துற நண்பனை திருப்பி குத்துற கதை இங்க எடுத்தா பழைய விஜயகாந்த் படம் கண்டுபிடிச்சிருவாங்களோ நினைச்சு அவங்க அத பல்கேரியில போய் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால சொன்னேன் சரி இந்த படத்துக்கு அவங்க எப்படி ஃபயர் பண்ணுவாங்க. ஆனா இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா அது மாதிரி தான் பழைய brilliant movie taken in Hollywood style and acted brilliantly by Ajit, Vivek Oberoi and Kajal Agarwal. Most underrated movie in our TN. ஏங்க தப்பா சொல்றீங்க. அது most underrated movie in TN இல்ல. most trolled movie in TN. அங்க யார பாத்துறீங்க? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சொல்றீங்க? ஆதித்யா ஹல்டர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா விவேக் ஓபரே just proved here what is his qualification. எது இந்த படத்துலயா? ஏன்டா அவனே சும்மா கம்ப்யூட்டர் பார்த்து பேசிருப்பான்டா. விவேக் ஓபரே அவரோட குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் செய்யும் பொழுது நண்பா நண்பனுக்கு நண்பா படம் முழுக்க நண்பா பெஸ்ட் மேல தெரியும். நண்பா முன்னாடி தான் இருப்பான். That's my friend for you. அவன் சிக்க வச்சிருக்கான். இவனை ஜெயிச்சு படம் முழுக்க ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பான். அடுத்து பிரபு எஸ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் underrated this movie with fake reviews and trolling memes but this movie make a big hit in Kannada and Hindi dubbed. ஏயா நிஜமாவே இந்த படம் கன்னடத்துல பிக் ஹிட்டா? கன்னடத்துல ஹிட்னு சொன்னா எவன் கண்டுக்க போறான்? அடிச்சு விடுறான் ஏன் தாளு. அடுத்து முகமது காலித் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா I have watched this movie 100 times but I am still watching and loving this movie. ஏன்னா இந்த படத்தை இப்ப நான் பயங்கரமான ஃபேனா இருப்பான் போல தெரியுது. நீரஜ் நீ செய்த சாதனை என்ன? ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றது. தம்பி உமது சாதனை என்ன? விவேகம் படத்தை 100 தடவை பேர் பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்க போற கமெண்ட் தான் லிஸ்ட்லயே அல்டிமேட்டான கமெண்ட். ஷலினா ரவுத் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா we want second part don't change the hero அஜித் குமார். செகண்ட் பார்ட் வேற வேணுமாமா? இது விவேகம் படத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன் உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அடுத்து இந்த படத்துக்கு கீழ பார்க்க போற கடைசி கமெண்ட் ஹுஸ்னைன் ரோஹன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா South Indian cinemas are producing incredible movies with sense but Bollywood is now only living on the topic how to produce romantic scenes. நீ சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ போட தெரிஞ்ச உனக்கு அது எந்த படத்துக்கு கீழ போணும்னு தெரியாம போச்சு. அதிகமா பார்த்து வச்சிருக்க படம் ரேண்டம் கிக்கர் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா not even a little bit close to special 26. அது என்னது ஸ்பெஷல் 26? ஏன்பா விக்கி எங்கப்பா இருக்க? இந்த வடக்கடங்களே நம்ம படத்தை அட்டாக் பண்றானுங்களேப்பா. சார் இப்ப நான் நயன்தாரா கூட செகண்ட் அனிமன் வந்திருக்கேன் சார். பிரீத்தம் விஸ்வாஸ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மச் பெட்டர் தென் ஸ்பெஷல் 26 தமிழ் ட்ராக்ஸ் #Hollywood ... சூர்யாவோட இருக்காரா? not even little bit close to special 26. ஏன்டா சொன்ன? மச் பெட்டர் தென் ஸ்பெஷல் 26. இதுல உண்மை. பார்த்தது எல்லாமே பெரிய ஹீரோஸ் படங்கள். இப்ப பார்க்க போறது நம்ம கௌதம் கார்த்திக் நடிச்ச இந்திரஜித் படம். இந்திரஜித்தா? டேய் அது ஒரு ஃபேண்டசி. இந்த படம் நான் பார்த்தேன். நானும் ஓடிடில தான் பார்த்தேன். இது ஏதோ அது தேட போறேன்னு சொல்லி ஒரு ஏதோ பொக்கிஷத்தை தேட போறேன். அதுல வந்து மூலிகை கிடைக்குது இல்ல விண்கல் வந்து விடுக்கும் மாதிரி ஏதோ சொல்லி போவாங்க. எப்போ பின்னாடி 980 எடுக்க வேண்டிய 1980 எடுக்க ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி எடுத்தா எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஸ்க்ரீன் பிளேக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. படம் முடியறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதை வந்து நீ என்ன பாராட்டி வச்சிருக்க? இது வந்து இப்படி ஒரு ஸ்டோரி வந்து புதுசாக வந்து சொன்னான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனசை தேத்தி பார்ப்போம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஹிந்தில 60 லட்சம் பேர் பார்த்து வச்சிருக்கான். சோ அந்த படத்துக்கு இப்படி கமெண்ட் பண்ணி தான் பாப்போம். தமிழ்நாட்டுல 6 லட்சம் பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஹீரோ இஸ் ஓவர் ஸ்மார்ட், film is good but acting of hero makes film unusual. Rose is 360. what a over acting by actor. ஏண்டா எல்லா மொக்க படத்துக்கு ஃபயர் வரானுங்க அவனுங்க அசிங்க படத்துல வீக்கா இருக்கேடா. யாரா ஹில்ஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா this movie must should get an Oscar award. ஏ பையா சர்க்காசம் தானே. தமிழ்ல இருந்து எவ்வளவு படங்களை ஹிந்தி டப் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த லிஸ்ட்ல இருக்க சுமாரான படங்களை தேடி போய் பார்த்து ஃபயர் அடிச்சிருக்காங்க திஸ் படக்கன்ஸ். அது கெட்டு போச்சு நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த மீம் பக்காவா போடுது. தமிழ்நாடு பூரா கெட்டு போனதெல்லாம் வந்து வடக்கன்ஸ் நம்ம சவுத் படங்களை தூக்கி
தூக்கி கொண்டாதுக்கு ரீசன் என்ன பார்த்தோம். ஆனா பாலிவுட் படங்களை அவங்க தூக்கி எறியதுக்கு மெயின் ரீசன் HATE ஹேட். ரீசன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்திருந்தாலும் லாக்டவுன்ல சுசாந்த் சிங் ராஜ்புட்டோட பாலிவுட் ஒரு பெரிய ஆர்ட் ஆட்டிச்சுனே சொல்லலாம். அந்த நெப்போட்டிசம்ங்கற மேட்டர் பூதாகரமா வெடிச்சிச்சு. பைகாட் பாலிவுட் மூவிஸ்னு ஆடியன்ஸே அவங்க ஊர் படங்களை புறக்கணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல காட்ட ஆரம்பிச்சாங்க. அதோட இம்பாக்ட் தான் இந்த வருஷம் தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன அது கூமுட்டியா இருக்கு? என்னங்கடா அது? அழுகிற தக்காளியை வச்சிருக்க, முட்டை கொசை வைக்க சொன்னா பிஞ்ச கொசை வச்சிருக்க, கருணக்கிழங்கு இல்ல கருங்கல்லு அழுகினது. 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2013-14லயே வேர்ல்ட் வைட் மார்க்கெட்ல 500 கோடி 600 கோடி வரை கலெக்ஷன் பண்ற அமீர் கான் படமே இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல நம்பர்ஸ் மேக் பண்ண முக்குது. அதுக்கு ரீசன் வேற யாரும் இல்ல, அதே ஆடியன்ஸ் தான். மான்குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு புள்ளைய எப்படி அடிச்சு கல்திக்காரு பாருங்க. பாலிவுட் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க சவுத் டப்பிங் மூவிஸ ஊரா விட்டு புள்ளைய தாம் புள்ளைய ஏத்துக்கிட்டாங்க. புஷ்பா ஆர்ஆர்லாம் வேற லெவல். ஹோல் இந்தியா ஃபுல்லா ஓகேவா? லிட்டரலி எப்படின்னாங்க, ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செய்யறவன் பசிக்கும் போது அந்த ஹோட்டல்ல சாப்பிடாம கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கோங்க அண்ணாச்சி, நான் பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு ஒன்னு கிட்ட சொல்லிட்டு போற கதை தான். அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களே அந்த ஹோட்டல் சாப்பாடா ஸ்கிப் பண்ற நிலைமையில தான் இப்ப பாலிவுட் இருக்கு. திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க ஹோட்டலை பத்தி என்ன இந்த ஹோட்டல்ல சாப்பிடுவானா? ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. அது அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த வீடியோ பாருங்கள், செம்ம ரெஸ்பான்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது, அதில் இந்த எபிசோட் பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இது ரொம்ப பழைய வீடியோ, இந்த வீடியோலாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. உண்மையாலுமே செம ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. அது சொல்லும்போது கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த வீடியோ நல்லா இருக்குங்க. ஆனால் சிலது வந்து நல்லா இருக்காது, ஒரு அளவுக்கு இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக இருக்குது, பார்க்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பராக வந்து சிரிப்பு கொண்டு வர மாதிரி இல்லைனாலும் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபன் கொண்டு போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவுமே என்ன நம்ம வந்து உண்மையிலுமே அந்த கடைசியில் ஒரு மேம் போட்டாங்களே, அது என்னது அழுகுனது அப்படின்னு சொல்லி, இங்கே எல்லாம் அழுகி போச்சு, நாத்தமடிக்குன்னு தூக்கி போட்டிருக்கிறோம். அந்த படத்தை ஒருத்தருமே எடுத்து இப்போ எட்டி கூட பார்க்கல, அந்த பண்டத்தை யாரும் எட்டி கூட பார்க்கல. அவங்க வந்து புது சாப்பாடு அப்படிங்கிறவே, சாரி நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு மோசமானதை எடுத்து சூப்பர்னு வச்சு அமெரிக்கன் பை மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்து வச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி இன்னொரு எபிசோட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நல்ல வீடியோ இருக்குது, கன்ஃபார்ம் ஃபன் ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ என்ன எபிசோடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரியாக்ஷன் சேனலில் போடுவோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ தட் ஒன் சப்ஸ்கிரைபர். அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வரைக்கும் பை.